நம்ம இன்னைக்கு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்து, எலும்பு தேய்மானத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், மற்ற பிரதான உணவுகள்ல எவ்வளவோ கால்சியம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். சரிங்களா? ரைட். ஸோ இதுல நம்ம வந்து சொல்லாம வந்து விட்டு போன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து தான். சரிங்களா? ரைட். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானத்துக்கு நம்ம நெறைய அடுக்கடுக்கான காரணங்கள்லாம் சொல்லும் பொழுது, எலும்புகளில் ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்ப அந்த நீர்ச்சத்து குறைபாட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சமன் செய்கிறது? ரைட். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த நீர்ச்சத்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு தேய்மானம் வயதாகும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. சரிங்களா? பொதுவா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வெயில் காலங்கள்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து குறைபாடு அப்படின்றது நம்மளுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம். ரைட். ஆனா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலங்கள்ல இந்த மாரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து குறைபாடு வந்து ஏற்படுமா? அப்படின்ற வந்து ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து ஏன் வந்து குளிர்காலத்துல நம்மளுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீர்க்கடுப்பு இந்த மாரி சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற வந்து ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு வெயில் காலங்களிலும் சரி, குளிர்காலங்களிலும் சரி, நம்மளுக்கு வந்து நீர்ச்சத்து குறைபாடு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ரைட். ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்ச்சத்து இந்த எலும்பு மூட்டு பகுதிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமியில இருந்து எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4% வந்து நீர்ச்சத்து தான். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலையும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 60 முதல் 70% நீர்ச்சத்து தான். இது குழந்தை பருவத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% வரைக்கும் இருக்கும். வயதாகும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதனால தான் நம்ம பாடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து குறையும். எலும்பு மூட்டு தேய்மானம் வந்து அதிகமா வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகள் அனைத்தும் வந்து செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப இந்த நீர்ச்சத்து உடம்புல சரியா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அது என்னென்ன செயல்பாடுக்கு வந்து முக்கியம். சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உடலுடைய வெப்பநிலைய வந்து சமநிலைப்படுத்துறது தான் இந்த நீரோடைய முக்கியமான வேலை. சரியா? வாட்டர் கன்டென்ட்டோட வந்து முக்கியமான வேலை என்ன அப்படின்னீங்கன்னா, உடம்புல நீர்ச்சத்த வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் பண்றது தான் அதோட முக்கியமான வேலை. சரிங்களா? 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ரைட். பல வகையான விட்டமின்கள், தாது உப்புக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்பு சத்துக்கள் இப்படி பல வகையான உணவுப் பொருட்கள், ஊட்டச்சத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த செல்லுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்க போய் அத வந்து சப்ளை பண்றதுல இந்த நீர்ச்சத்தோட பங்கு மிக மிக முக்கியம். சரிங்களா? இந்த நீர்ச்சத்து நம்மளுக்கு சமநிலையில இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன்ஸ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதர்வைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிறது கிடையாது. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ரத்த ஓட்டத்துல வந்து இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரிங்களா? ரைட். நம்ம இந்த ஆக்ஸிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் அணுக்களுடைய இந்த ஆக்ஸிஜன் அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த ரத்த ஓட்டத்துல வந்து போகணும் அப்படின்னீங்கன்னா, அந்த ரத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வந்து பிஹெச் வேல்யூ இருக்கணும். சரிங்களா? ரைட். வழக்கமா வந்து ஒரு வாட்டரோட பிஹெச் வேல்யூ வந்து 7.4. இதே இந்த பிஹெச் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான பாடி ஃப்ளூயிட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச். சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தோம்னா சில நேரங்கள்ல கூடும், குறையும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வந்து மாறுபடும். சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்துல. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா செல்லுக்கு உள்ள சின்ன சின்னதா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சக்திய வந்து
ப்ரொடக்ஷன் பண்றது, அதாவது எனர்ஜியை வந்து ப்ரொடக்ஷன் பண்றது, அந்த எனர்ஜியை வந்து ப்ராப்பர் ஒரு இடத்துல கொண்டு போறது, அதை வந்து செல்கள் வந்து பயன்படுத்துறது, அது மூலமா நம்ம உடல் வந்து ஒரு வேலை செய்கிறது. இந்த மாதிரி எல்லா வேலைகளுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த நீர்ச்சத்து மிக முக்கியம். சரிங்களா? பாடி ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். சரிங்களா? இது சரியான அளவுல சமநிலையில இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய அது கரெக்ட்டா செய்ய முடியும். சரிங்களா? ரைட். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலயும் பிரச்சனை வந்து இருக்கும். சரிங்களா? இந்த செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் கன்டென்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ட வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டு போன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வாட்டர் கன்டென்ட் தான். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து வாட்டர் கன்டென்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதுல வந்து பொதுவா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து, விட்டமின்களும், தாது உப்புக்களும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா, நம்ம இன்னைக்கு விட்டமின்களையும் சரி, தாது உப்புக்களையும் வந்து சரி, இத வந்து ஆ டைல்யூட் வந்து பண்ணா தான் நம்ம உடம்பு வந்து தேவையான இடத்துல இத அப்சார்ப் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம விட்டமின்கள்லயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையா நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள், கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். சரிங்களா? கொழுப்பும் முக்கியம் தான். ரைட். அந்த கொழுப்பு சத்த பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதே இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள்னு ஏடிஇகே இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து, இந்த நீர்ச்சத்து சரியா இருந்துச்சுன்னா தான், விட்டமின்களும் சரி, தாது உப்புக்களும் சரி, நம்ம உடம்புல வந்து சரியா வந்து அப்சார்ப் ஆகும். சரிங்களா? ரைட். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த தாது உப்புக்கள்னு எடுத்துக்கும் பொழுது, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா வந்து சொல்றோம். சரிங்களா? ரைட். ஸோ இன்க்ளூடிங் சோடியம். சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா வந்து, இதெல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா மட்டும் தான், நம்ம உடம்புல இந்த தாது உப்புக்கள் எலும்புகள்ல, எலும்ப வந்து சுத்தி இருக்க சவ்வு பகுதிகள்ல, இந்த டெண்டான் சொல்லுவோம் இல்லையா? அதாவது தசை நரம்பு கட்டைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த டெண்டான் முடியிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கட்டரை மாரி டைட்டா வந்து இருக்கும்ல. ரைட். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வந்து பகுதிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல முக்கியமா நம்ம வந்து மூட்டுக்கு உள்ள வந்து இருக்கக்கூடிய பகுதி தான். சரிங்களா? ரைட். அந்த மூட்டு உள்ள வந்து இருக்கக்கூடிய ஆர்டிகுலர் கார்டிலேஜ்ன்னு சொல்லுவோம்னா, குருத்தெலும்பு பகுதி. அந்த குருத்தெலும்பு பகுதி, அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கேப்சூல்குள்ள வந்து இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட். சரிங்களா? இந்த சைனோவியல் திரவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ப்ராப்பரா அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கரெக்ட்டா அதோட கன்டென்ட் மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னா, நீர்ச்சத்து மிக 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 முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு இந்த நீர்ச்சத்து அளவுக்கு அதிகமா நமக்கு வந்து இருந்தாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. சரிங்களா? இந்த வாட்டர் கன்டென்ட் நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து இருக்கணும். சரிங்களா? இது கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னீங்கன்னா, உள்ள அந்த தாது உப்புக்கள் சரியா இருக்கும். அந்த தாது உப்புக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ப்ராப்பரா மூவ்மெண்ட்ட வந்து பண்ண வந்து வச்சுக்கிட்டு வந்து இருக்கும். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தாது உப்புக்கள் மட்டுமல்லாது, அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் இங்க வந்து கிடைக்கும். சரிங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல வந்து நீர்ச்சத்தோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஆ சவ்வு பகுதிகள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இத வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், எபித்தீலியல் லைனிங் செல்ஸ் இந்த மாரி சின்ன சின்ன திசுக்கள் இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது, அந்த திசுக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, சின்ன நடுவுல ஒரு லேயர் மாரி வந்து இருக்கும். இந்த லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னும் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இ ஆ தாது உப்புக்கள் மற்றும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ண விட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு வெளியில வந்து வரணும் அப்படின்னீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த தாது உப்புக்களுடைய அந்த கன்டென்ட்ஸோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகணும். சரிங்களா? அப்படி அதிகமாச்சுனா தான், அங்க அழுத்தம் காரணமா அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நடுவுல இருக்கிற ஒரு சின்ன லேயர தாண்டி வெளியில வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்போ வாட்டர் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கூடி குறையறது மூலமா சவ்வூடு பரவல் அழுத்தம்னு நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம். அதன் மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டிஷ்யூஸ்ல இருந்து ஒரு பகுதியில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மறுபகுதிக்கு வந்து வரும். சரிங்களா? ரைட். ஸோ இப்ப இந்த வாட்டர் கன்டென்ட் வந்து ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியா வந்து இருக்கும். ரைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ ரிலீஸ் பண்றது, நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத சில வந்து தாது உப்புக்கள், வேஸ்ட்டா வந்து இருக்கக்கூடிய உப்பு சத்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிறுநீரக பகுதியில அத ஃபில்டர் பண்ணி வெளியில வந்து அனுப்பிச்சிரும். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மூட்டு பகுதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட்.
ஸோ இப்போ வந்து இந்த தாதுப்புக்கள், நீர்ச்சத்துக்கள், விட்டமின்கள் இது எல்லாம் வந்து காமனா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது எதுலலாம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நீர்ச்சத்து எவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த நீர்ச்சத்து வந்து எது எதுல அதிகமா இருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட். முதல்ல நீர்ச்சத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல குடிக்கிற தண்ணியை நம்ம வந்து எடுத்துக்கிறணும். சரிங்களா? ரைட். ஏன்னா இதுதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியம். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு தண்ணி அருந்தணும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா? ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ ஷார்ட்ஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். ரைட். ஸோ இந்த வீடியோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த நீர்ச்சத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்ன்றதுல 3 to 5 லிட்டர்ஸ் நம்ம வந்து குடிக்கலாம். சரிங்களா? ரைட். இது வந்து கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து கம்பல்சரி வந்து கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா, இது வந்து குழந்தைகள், அ அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க, வயதானவர்கள் எல்லாத்துக்குமே வந்து மாறுபடும். சரிங்களா? ஆண், பெண் அவங்களுக்கும் மாறுபடும். ரைட். ஒல்லியா இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாடி பிசிக்கல் ஃபிட்ட வந்து பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீர் சத்து மாறுபடும். சரிங்களா? அவங்க இருக்கிற காலநிலையை பொறுத்து மாறுபடும். செய்யக்கூடிய வேலையை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? உடலுடைய எடையை பொறுத்து கூட இது வந்து மாறுபடும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த 3 to 5 லிட்டர்ஸ் அப்படின்றது வந்து எத வச்சு நம்ம வந்து கம்பல்சரியா நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ஆவரேஜா வந்து ஒரு நார்மல் அடல்ட் ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கிற முடியாது. சரிங்களா? ரைட். அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடம்பு நமக்கு எப்ப வந்து தண்ணி வேணும்னு சொல்லி நமக்கு கேட்குதோ, நம்மளுடைய உடல் மொழிய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்பல்சரியா வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து 5 லிட்டர் வந்து குடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல தண்ணீய ஊத்தி வச்சு நம்ம வந்து குடிக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? நம்ம நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறணும். சரிங்களா? தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது எடுத்துக்கிறணும். சரிங்களா? உணவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாகம் எடுக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து அந்த ஃபுட்ட மிக்ஸ் பண்ணும்போது, அது ரொம்ப வந்து கூலா மாத்துறதுக்காக நம்ம வந்து தண்ணிய மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தேவைப்படும் பொழுது நம்ம வந்து உணவு நம்ம வந்து அருந்தும் பொழுது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறலாம். சரிங்களா? ரைட். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து, தினமும் நமக்கு வந்து இந்த நீர்ச்சத்து தண்ணீல இருந்து மட்டும் தான் வந்து கிடைக்குதா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கிடையாது. சரிங்களா? ரைட். ஏன்னா வந்து இந்த நீர்ச்சத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வகையான வந்து உணவுப் பொருள்களையும் இருக்கு. சரியா? நம்ம உடல்ல வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல ஆ ஒரு 60லிருந்து 70% வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீர் பகுதி வந்து நீர்ச்சத்து வந்து இருக்குதோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா மற்ற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், மற்ற விலங்கு உணவுப் பொருள்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு நீர் சத்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ, இப்ப அதெல்லாம் வந்து என்னென்ன நம்ம வந்து வரிசையா வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, காய்கறிகள்ல நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட். காய்கறிகள்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா நீர் சத்து உள்ள காய்கறிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சொல்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும். சரிங்களா? பொதுவா இன்னைக்கு சில காய்கறிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, காய வெட்டுனாலே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தண்ணி போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈரத்தன்மை வந்து தெரியும். சரிங்களா? கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி இந்த மாதிரியான வந்து சில வந்து காய்கறிகள் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தரைக்கு கீழ இருக்கக்கூடிய வந்து கிழங்கு பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ரைட். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஆவரேஜா வந்து ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீர்ச்சத்து வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். இதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து, முக்கியமான ஒரு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, வெள்ளரிக்காய். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வெள்ளரிக்காயில வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 94% வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து, நீர்ச்சத்து தான் வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த நீர்ச்சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இந்த வெள்ளரிக்காய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எப்ப வேணாலும் இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கறலாம். சரிங்களா? ரைட். இப்ப மற்ற காய்கறிலாம் என்னென்ன வந்து இருக்கு? மற்ற காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இன்னைக்கு பொதுவா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சாப்பிடக்கூடிய அனைத்து காய்கறிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம சொன்ன வந்து கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாரி வகையான காய்கறிகள்ல வந்து நீர்ச்சத்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இந்த மாரி இதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து, நீர்ச்சத்து கொஞ்சம் குறைவா வந்து இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் நமக்கு வந்து வித்தியாசம். சரிங்களா? ரைட். ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இந்த நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள நம்ம வந்து ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காய்கறி எடுத்துக்கிறோம். இல்லாட்டி வாரத்திலிருந்து 3 முதல் 5 நாட்களாவது நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நீர்ச்சத்து ஓரளவுக்கு வந்து மெயின்டெயின் ஆயிட்டே வந்து இருக்கும். சரிங்களா? நான் சொல்றது நீர்ச்சத்துன்றது வந்து வெறும் வாட்டர் கன்டென்ட் மட்டும் வந்து கிடையாது. அதோடைய சேர்ந்து இருக்கக்கூடிய தாது உப்புக்களும். சரிங்களா? முக்கியமா நம்ம வந்து சொல்லக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் மட்டும் தான். சரிங்களா? ரைட். ஸோ அந்த மாரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த நீர்ச்சத்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
கீரை வகைகள் சரிங்களா. இந்த கீரை வகைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து எல்லா கீரையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு சரிங்களா. ரைட். இதுல நம்ம வந்து முக்கியமா வந்து சொல்லக்கூடிய வந்து கீரை வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பசலைக்கீரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சரி. ஏன்னா அந்த பசலைக்கீரையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் சத்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரையில அதையும் 2வது நீங்க வந்து அந்த பசலைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா இல்ல கையில தொட்டு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி நசுக்கி பார்த்தோம்னாலே அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசுபிசுப்பா வந்து ஈரமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இலைலாம் வந்து நல்லா வந்து திக்கா வந்து இருக்கும் ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்ச்சத்து உள்ள வந்து காய்கறிகளுக்கு நம்ம கீரைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து பசலைக்கீரை ரொம்ப வந்து முக்கியமான பங்கு இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, ரைட். மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கீரைகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து இருக்கு சரிங்களா. ரைட். இதுல நம்ம வந்து முக்கியமா வந்து எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசலைக்கீரை எலும்பு சத்துக்கு வந்து தேவையான நீர் சத்து உள்ள வந்து கீரை அப்படின்னீங்கன்னா வந்து பசலைக்கீரையை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ரைட். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழங்கள் பழங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. இந்த நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுனாலே இன்னைக்கு பழங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை தான் முதன்மை எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள்ல தான் நீர்ச்சத்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிற முடியாது சரிங்களா. ரைட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பழங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து தான் வந்து அதிகமா வந்து இருக்கு சரிங்களா. ரைட். அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பழங்கள் குறிக்கும் எல்லா பழங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இருந்தாலும் நம்மளுக்கு டயரியா வந்து போகும் பொழுது இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம முக்கியமா எடுக்கக்கூடிய சில வகையான பழங்கள் என்னென்ன நம்ம வந்து எடுத்துக்கிறோம். முதல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய லெமன் தான் சரிங்களா. எலுமிச்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கண்டென்ட்டும் அதிகமா வந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான நீர்ச்சத்து வந்து உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பழம் சரிங்களா. எலுமிச்சம்பழமும் இன்னைக்கு ஒரு முக்கியமான வந்து பழம் சரிங்களா. இது ஜென்ரலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் சரிங்களா. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த பப்ளி மஸ்ன்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையான அந்த விட்டமின் சி வந்து அதிகமா இருக்கக்கூடிய அனைத்து வகையான சிட்ரஸ் பழங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்ச்சத்து அதிகமா இருக்கு சரிங்களா. ரைட். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து நம்ம வந்து டயரியா போனவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டா நம்ம வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ஜூஸ் வந்து குடுக்குறத நம்ம வந்து நெறைய இடத்துல கவனிச்சிருப்போம். சரிங்களா. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயில் காலங்கள்ல நீர் இழப்பு வந்து நமக்கு வந்து ஏற்படுது. ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னீங்கன்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெமன் ஜூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுவோம். சரிங்களா. ரைட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 நெறைய வந்து வகையான நீர்ச்சத்துக்கள் இருக்கு. சரிங்களா. அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பப்பாளி, மாம்பழம், அன்னாச்சி பழம். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது கட்டத்துல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான நீர்ச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள். சரிங்களா. ரைட். இந்த பழத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து பழத்த வந்து நீங்க வந்து எடுத்து ஒரு அமுக்குனீங்களே அந்த இதுல சாறு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வெளியில வந்து வர்றத நம்ம வந்து கவனிக்க முடியும். சரிங்களா. ரைட். இந்த அன்னாச்சி பழத்தையும், மாம்பழத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்பாளி பழத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மத்த விட்டமின்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து நீர்ச்சத்தும் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா. இப்ப நான் சொன்ன வந்து அந்த சிட்ரஸ் வகை பழங்கள்லையும் இந்த 2வது கட்ட பழங்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 88% முதல் 95% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து தான் அதிகமா வந்து இருக்கு. சரிங்களா. ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நீர்ச்சத்து நமக்கு வந்து மெயின்டெயின் ஆகிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா பண்ணிட முடியும். சரிங்களா. ரைட். இதுல கடைசியா வந்து இருக்கக்கூடிய வந்து கொஞ்சம் சாலிடா வந்து இருக்கக்கூடிய சில வகையான பழங்கள். சரிங்களா. இதுல முதல்ல வந்து இடத்துல வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள். சரிங்களா. ரைட். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாலிடா வந்து இருந்தாலும் இதுலயும் வாட்டர் கன்டென்ட் அதிகமா இருக்கு. ஆனா மத்த வகையான பழங்களோட கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்ச்சத்து கிட்டத்தட்ட வந்து ஆவரேஜா வந்து ஒரு 85% மட்டும் தான் வந்து இருக்கு. சரிங்களா. ரைட். ஸோ இந்த வகையான பழங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஆப்பிள், பேரிக்காய், சப்போட்டா, கொய்யாப்பழம் இந்த மாதிரியான கொஞ்சம் வந்து சாலிடான ஃபுட் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதுலயும் நீர் சத்து வந்து இருக்கும். இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அனைத்து வகையான தாதுப்புக்களும் மல்டி விட்டமின்ஸும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட வாழ்க்கையில தினமும் எடுத்துக்கிற கூடியது தான். சரிங்களா. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசனல் ஃபுட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா. ரைட். நம்மளுக்கு வந்து உணவுல காய்கறிகள்ல தினமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா. ரைட். பழங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுவா இன்னைக்கு வந்து கொய்யாப்பழமும், ஆப்பிள் பழமும், பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். சரிங்களா. ரைட். சாத்துக்குடி. ரைட்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனல் ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த சீசனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல்ல நீர்ச்சத்து இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுக்கும். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல நீர் சத்த வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்ப இந்த 3 உணவு பகுதிகள்லயும் நம்மளுக்கு இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து, முக்கியமான வந்து நீர்ச்சத்து உள்ள வந்து உணவுப் பொருட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும். சரிங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை நம்மளுக்கு அளித்த வந்து ஒரு முக்கியமான கொடை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா வந்து, இந்த இளநீரும், இந்த நொங்கும் தான். சரிங்களா? ரைட். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இந்த இளநீரும், நொங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கோம். சரிங்களா? இப்ப இளநீர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் தாது உப்புக்கள் தான். சரிங்க. இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளநீர் தான். சரிங்க. இளநீர்ல வந்து இருக்கக்கூடிய அந்த தாது உப்புக்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, சரியான அளவுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஹெச்ல இந்த நீர்ச்சத்து இந்த இளநீர்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அத நம்ம வந்து சரியா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உடம்புல நீர்ச்சத்து ஏற்பட்டதை நம்ம வந்து தவிர்க்கலாம். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு இளநீரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பல வகையான உடம்புல வந்து ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து இழப்புகள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இன்னைக்கு டயரியா வந்து வந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இளநீர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ரைட். சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ், டைபாய்டு இந்த மாரி சில ஃபீவர் இதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து, நமக்கு உடல்ல நீர்ச்சத்து இழப்பு வந்து ஏற்படும். அத நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அதற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இளநீரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, பல வகையான இந்த நீர்ச்சத்து இழப்பு வந்து ஏற்படும் ஒவ்வொரு நேரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சீசன்லயும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இளநீரும் கூட. சரிங்களா? ரைட். இதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நொங்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுறோம். சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவா வந்து வெயில் காலங்கள்லயே வந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருள். சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. ரைட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவா துவர்ப்பு இருக்கக்கூடியதும், புளிப்பு இருக்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸா நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பொதுவாவே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாவும் இருக்கும். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டெயின் பண்ணும். சரிங்களா? சமநிலையிலேயே இத வந்து வந்து வைத்திருக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து இழப்பு வந்து ஏற்படாம வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு பொதுவா 40 வயதுக்கு மேல வந்து ஏற்படக்கூடிய இந்த டீஹைட்ரேஷன் சொல்லும் இல்லையா? எலும்புகளில் ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷன் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வயசாகும் பொழுது ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைஜெஷன் பிரச்சனை தான். சரிங்களா? இந்த டைஜெஷன் பிரச்சனையில வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, ஏதோ வந்து ஒரு உபாதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தில ஏற்பட்டுருச்சு அப்படின்னீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருள்கள்ல இருக்கக்கூடிய சத்த இந்த உடம்பு வந்து உறிஞ்சி எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ரைட். அப்படி எடுத்துக்க முடியாத பட்சத்தில என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இந்த உடம்பு அதற்கு தேவையான தாதுப்புக்கள் அல்லது விட்டமின்கள் அல்லது புரதங்கள், கொழுப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேற எங்கேயாவது இருந்து போய் வந்து எடுக்கும். சரிங்களா? ஸோ அப்படி எடுக்கக்கூடிய வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தான். இந்த 2 இடத்துல இருந்து தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாது உப்புக்கள வந்து எடுக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுவா 40, 50 வயதுகள தாண்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த போன்ல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதோடைய டென்சிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அவங்களுடைய நீர்ச்சத்து வந்து குறைபாடு வந்து ஆகிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு சத்து வந்து குறைபாடு மட்டும் வந்து கிடையாது. எலும்பு தேய்மானம் மட்டும் வந்து கிடையாது. பல வகையான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நீர்ச்சத்து இழப்பு ஒரு முக்கியமான பிரச்சனை. சரிங்களா? இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நம்ம வீடியோல நம்ம வந்து இன்னும் தெளிவா வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயில் காலங்கள்ல வரக்கூடிய வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு, பிரெயின் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் இதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய செல்கள் அதிகரிக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்ச்சத்து குறைபாடு தான். சரிங்களா? ஒரு 100 எம்எல் பிளட்ல வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து எவ்வளோ வந்து ஆ யூரியா யூரியா வந்து இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். கிரியாட்டின் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்றோம். கிரியாட்டின் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2% வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு வந்து இருக்கும் பொழுது, அதே 100 எம்எல் எடுத்தோம் அப்படின்னா வந்து, அங்க 4% வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கும். இல்லாட்டி 5% வந்து காமிக்கும். சரிங்களா? இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரியாவும், கிரியாட்டினும் வந்து கூடல. மாறா இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீரோட அளவு கம்மியாயிருச்சு. சரிங்களா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்ச்சத்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, உடலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பிரச்சனையும் வராம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா?
ரைட். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த தண்ணிய வந்து குடிக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கம்பல்சரியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து, வேற வழி இல்லாம தண்ணி தாகம் எடுத்தாலும் எடுக்கலனாலும் வந்து குடிக்கணுமா? அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து, எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, உடலுக்கு அன்னன்னைக்குன்னு சொல்லிட்டு ஒரு உழைப்பு வந்து இருக்கணும்னு நம்ம வந்து அடிக்கடி சொல்றோம். சரிங்களா? ரைட். நீங்க உடலுக்கு தேவையான ஏதாவது ஒரு எக்சர்சைஸ், இல்லாட்டி வந்து வேற ஏதாவது ஒர்க், இல்லாட்டி வந்து ஒரு சின்னதா நீங்க வெளியில வந்து போயிட்டு வர்றது, ஏதோ ஒரு பிசிக்கல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, செல்கள் வந்து வேலை செய்யும், தசைகள் வேலை செய்யும், உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்யும். சரிங்களா? உங்க உடம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவைகள் ஏற்படும். சரிங்களா? அப்ப தேவைகள் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு உணவும், நீரும் மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். நல்லா வந்து பசிக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தாகம் வந்து எடுக்கும். நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, சேர்ந்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, இந்த உடல் நலம் வந்து ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா, சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு சின்ன சின்னதா நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடிய நெறைய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டோர்ல பண்றோம். சரிங்களா? வெயில் பக்கம் நம்ம வந்து போறதே கிடையாது. சரிங்களா? ரைட். வெயிலுக்கு வந்து போனாலே இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்மளுக்கு நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உடனே டீஹைட்ரேஷன், உடனே கிறுகிறுன்னு வந்துச்சுன்னு சொல்றோம். சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து பார்க்கக்கூடிய அதிகமான வந்து வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு உள்ளேயே தான் வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். அதனால நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, அதனாலேயே இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சுறோம். சரிங்களா? இந்த நீர் சத்து குறைபாடு அதனாலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். ரைட். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல நீர் சத்து இழப்பு ஏற்படாது. தண்ணி தாகமும் வந்து எடுக்காம வந்து போயிரும். சரிங்களா? ரைட். அப்ப நமக்கு 2மே பேலன்ஸா வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து, உடலுக்கு தண்ணி தேவை அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஏதாவது ஒரு வேலை செஞ்சா தான் நீர் சத்து இழப்பு ஏற்படும். நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும். சரிங்களா? திடீர்னு வந்து ஒரு ஒர்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணும் பொழுது, அளவுக்கு அதிகமா டீஹைட்ரேஷன் ஆகும்போது, அந்த உடம்பு வந்து தாங்க முடியாம வந்து போயிடும். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர் சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ப்ராப்பரா பேலன்ஸா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மூட்டு தேய்மானம் மட்டும் வந்து கிடையாது. தசை பிடிப்பு, இல்லாட்டி தசையில வந்து ஏற்படக்கூடிய வலி, ரைட். நமக்கு டைஜஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன வந்து வேலைகள் செய்யும்போது கூட வந்து இதயத்தில ஏற்படக்கூடிய படபடபடன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இருதய படபடப்பு, இந்த மாரி ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பலவிதமான பிரச்சனைகள நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்க முடியும். சரிங்களா? ரைட். இந்த வீடியோவ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க் யூ வெரி மச். அடுத்த வீடியோல சந்திப்போம்.